இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான்னா, ஃபைண்ட் த டொமைன். நீங்க டொமைன கண்டுபிடிக்கணும். எந்த ஃபங்ஷனோட டொமைன sin இன்வெர்ஸ் ஆஃப் x பிளஸ் cos ஆஃப் x ஓட டொமைன் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு டொமைன் ஆஃப் sin இன்வெர்ஸ் ஆஃப் x அதோட இது என்ன? உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். க்ளோஸ்ட் இன்டர்வல் -1, 1 ஓகேங்களா? அதே வந்து டொமைன் ஆஃப் cos x ஓட டொமைன் என்ன? 6. ஏன்னா நீங்க காஸ் ஃபங்ஷன் குடுக்கச்சுல 6லேருந்து தான் உங்களுக்கு -1, 1ன்னு வந்திருக்கும். ஸோ உங்க டொமைன் வந்து 6 ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம ஃபங்ஷன் என்ன? f ஆஃப் x இஸ் ஈக்குவல் டூ sin இன்வெர்ஸ் ஆஃப் x பிளஸ் cos ஆஃப் x ஓகேங்களா? இப்போ இந்த 2 ஃபங்ஷனோட பர்ட்டிகுலர் டொமைன் என்னவா இருக்கும்? இப்போ உங்க ஃபங்ஷனோட sin இன்வெர்ஸ் ஆஃப் x பிளஸ் cos இன்வெர்ஸ் ஆஃப் x ஓட டொமைன் எப்படி இருக்கும்னா, இன்ட்ரோல நம்ம பார்த்தோம்னா, அதாவது கிராஃபிக்கல் மெத்தட்ல பார்த்தோம்னா, sin இன்வெர்ஸ் ஆஃப் x ஓட டொமைன் வந்து -1லேருந்து +1 குள்ள இருக்கும். ஓகேங்களா? அதே வந்து உங்க cos x ஓட டொமைன் பார்த்தோம்னா, ஹோல் 6 இது ஃபுல்லா உங்களுக்கு கவர் ஆயிரும். ஃபுல்லா ஹோல் 6 கவர் பண்ணிரும். சரிங்களா? இப்போ பர்ட்டிகுலரா இதுல 2த்தையும் இன்டர்செக்ட் பண்ற வேல்யூ இன்டர்வல் எவனா இருப்பான்? அந்த பர்ட்டிகுலரா மொத்தத்தையும் இது 2த்தையும் இன்டர்செக்ட் பண்ணா -1லேருந்து 1 தான். க்ளோஸ்ட் இன்டர்வல் -1லேருந்து +1 தான் இருப்பான். சரிங்களா? அப்போ அந்த இன்டர்வல்ல மட்டும் தான் இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ, அதனால உங்களோட ஃபங்ஷன் f ஆஃப் x ஓட டொமைன் என்னன்னா, டொமைன் ஆஃப் f ஆஃப் x இஸ் க்ளோஸ்ட் இன்டர்வல் -1, 1 இது 2த்துக்கும் இன்டர்செக்ட் பண்றேன். அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? இன்டர்செக்டிங் செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ். இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த டொமைன் ஆஃப் ஃபங்ஷன். எந்த ஃபங்ஷனு? sin இன்வெர்ஸ் ஃபங்ஷனு. அதுலயும் பர்ட்டிகுலரா ஸ்கொயர் ரூட் ஆஃப் x - 1 அந்த